அனைவருக்கும் வணக்கம். மோகன்குமார். அதாவது உலக நாடுகள் அச்சுறுத்தும் விதம் இன்றைக்கு நடக்கக்கூடியதான யுத்தங்கள் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தமிழ்நாடு முன்னேற்றக் கழகம் இந்த யுத்தத்தை வன்மையாக கண்டிக்கிறது. எதுக்காக இந்த யுத்தம்? தீவிரவாதத்தை ஒழிச்சு கட்டவா, இல்லை இருக்கிற ஆயுதங்களை வித்தழிக்கவா, இல்லை பாவப்பட்ட அப்பாவி மக்களை சாவடிக்கவா? என்னை நேசிக்கக்கூடியதானா, என் மதிப்புக்கு மரியாதை கூடியதான பாரத பிரதமர் முன்கை எடுக்க வேண்டும். யுத்தம் நிறுத்துவதற்கு எல்லா நாடுகளுமாய் பேச்சுவார்த்தை செய்து கூடிய சீக்கிரத்தில் யுத்தம் நீண்டு போகாமல் ஒரு மூணாம் லோகமாக யுத்தமாக மாறாமல் அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தை செய்து இதுக்கு நிரந்தர முடிவு காண வேண்டும். அணு ஆயுதங்கள் எல்லா நாடுகளும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். எல்லா நாடுகளும் தீவிரவாதிகள் இருக்கின்றார்கள். ஆகையால் இது எதுக்காக இந்த யுத்தம் என்றுதான் புரியவில்லை. ஆகையால் இஸ்ரேல், அமெரிக்கா நாடுகள் அப்பாவி மக்கள், பச்சிளங்குழந்தைகள், பெண்கள், ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்களுக்கு சாவடிக்கப்படுகின்றார்கள், கொலை செய்யப்படுகின்றார்கள். ஆகையால் உங்களுக்கு யுத்தம் செய்யணும் என்று சொன்னால் அந்த யுத்தம் செய்ய நாட்டில் உள்ள மக்களை ஏதாவது இடத்திலேக்கு மாற்றம் செய்து அவங்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதி செய்து கொடுத்து கொண்டு வேணும் நீங்கள் செய்ய வேண்டியது யுத்தம். எத்தனையோ மக்கள், ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்கள், பச்சிளம் குழந்தைகள் பார்க்கும் பொழுது ஹிருதயம் பொடிகிறது, வேதனை அளிக்கிறது, கண்ணீர் வடிகிறது. யாரால் தாங்கிக் கொள்ள முடியும்? ஆகாரம் இல்லை, தண்ணீர் இல்லை, உறுதுணைகள் இல்லை, வீடுகள் இல்லை, எல்லாம் நடுத்தெருவில் நிற்கின்றார்கள். மனிதன் எவ்வளவு நேடியாலும் கோடிகள் கொடி நாட்டியாலும் இதுதான் எல்லா மனிதனுடையும் கதி. நினைவிருக்கட்டும். ஆகையால் இந்த யுத்தம் நிறுத்துவதற்கு எல்லா நாடுகளும் முன்வர வேண்டும். இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுங்கள். கூடிய சீக்கிரத்தில் யுத்தம் நிறுத்த எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்து பேச்சுவார்த்தையில் நிரந்தர முடிவு கட்ட ஒன்றிணைந்து பிரார்த்திப்போம், மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் என்று கூறி பேட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், தமிழ்நாடு முன்னேற்றக் கழக நிறுவனத் தலைவர்.